ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வடகரி செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலப்பருப்பை 1 ஹவர் ஊற வச்சுட்டு சோம்பு காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்து உதுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் தாளிச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கின்ட்டேன். அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகத்துக்காக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறமா அப்போ தான் சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த கடலப்பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வடை மாதிரி தட்டி அப்போ அதை உதுத்துன்னு கூட நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதை ஸ்கிம் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.